பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் நன்றிகள் ஸ்தோத்திரங்கள் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியை கேட்போம். பிரசங்கி புத்தகத்திலிருந்து ஒரு சின்ன செய்தி எடுத்துக்கொள்ளும் போது, இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குது என்று சொன்னால், இந்த உபத்திரப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் படைத்ததெல்லாம் நன்மைக்கானது, மனுஷன் உண்டாக்குனதெல்லாம் தீமையானதாக இருக்கும். அப்போ தேவன் தீர்மானித்த காரியங்களை மனுஷன் மறந்து உலக சிற்பத்தில் அடிமைப்பட்டு விழுந்து கிடக்கிற மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கும்போது, வேதத்தில் அந்த மனிதனை பார்த்தா ராஜாவாக தன் தாயார் போராடி அந்த ராஜா என்ற பொசிஷன் கொண்டு வரத்துக்கு பல காரியங்களை செய்து ராஜாவாக்கப்பட்ட சாலமோன் ராஜாவுக்கு, அந்த சாலமோன் தன் தாவீதினுடைய குமாரனாக இருப்பதனாலே ஒரு மாற்று அமைப்பை பார்க்க முடியும். அப்போ எந்த சூழ்நிலையும் தேவன் நம்மளை உயர்த்துறார் என்று தேவன் ஆராய்ந்து பார்ப்பதே கிடையாது. எதனா ஆராய்ந்து பார்க்குறாங்களா அந்த உலகத்தில்னு கேட்டால் ஆராய்ந்து பார்ப்பதில்லை. அனுதினம் என்ன நடக்குதோ நடந்து கொண்டிருக்குது. ஏதோ ஒரு நியாய தீர்ப்பு நாட்கள் போல தேவன் அதை மாற்றி கொண்டு வரக்கூடிய நேரங்கள் காலங்களில் இருந்தபடினால் ஒரு சிலருக்கு விடுவிக்கப்படும், ஒரு சிலர் இன்னும் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வர முடியாத பொய் சொல்லி திரிந்து கொண்டிருப்பார்கள். நிறைய பார்க்கலாம் தந்திரத்தின் பிசாசை. வறுமையாக இருந்த ஒரு மனிதன் ராஜாவுக்கு நிறைய காரியங்களுக்கு பொசிஷன் வர முன்பே தன் தாயார் நிர்ணயித்தபடி விசுவாசித்தபடியே அங்கே நடக்குது. அவன் ராஜாவாக மாறப்படும் போது நாணத்தை கேட்குறான். கடவுளை நாணத்தை கத்தர் கொடுக்குறாரு. அப்போ நாணத்தை கொடுத்த பாரு அவன் என்னவா இருக்கிறான் என்று சொன்னால் உலக சிற்பத்துக்கு அடிமையாகிறான். இதுதான் சாலமோன் ராஜாவுடைய சூழ்நிலையை பார்க்க முடியும். அப்படி எப்படி இருக்கிறான் மனுஷன் சொன்னால், இங்கே பிரசங்கி புத்தகத்தில் அழகாக இருக்கும் ஒரு வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. 11ஆம் அதிகாரத்திலேருந்து 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. உங்ககிட்ட இருபுறம் கருக்குள்ள பட்டை இருந்தால் நீங்களும் எடுத்து அதை வாசிக்கப்படும் போது உங்கள் மனதில் இருக்கிற குழப்பத்தை கத்தர் நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். நம்ம மனதில் என்ன இருக்குது நமக்கு தேவன் வெளிப்படுத்தும் என்ன பண்ணுறோம், அதிலிருந்து நம்ம விளக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக கர்த்தர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தை கொண்டு போவார். வாசிக்கிறேன் கேளுங்க. வாலிபனே, உன் இளமையின் சந்தோஷப்பட்டு உன் வாலிப நாட்களிலே உன் இதயத்தின் உன்னையும் பூர்ணமாக்கப்படும். உன் நெஞ்சின் வழியாக உன் கண்களின் காட்சியாக நடக்க. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமாக தேவன் உன்னையும் நியாயத்தினால் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிவீர். இந்த உலகத்தில் சிற்றின்பத்தை நாடி ஓடிக்கொண்டிருக்கிற நம்மளை ஒரு காலத்தை கட்டாயத்தில் கத்தர் மாற்றி கொண்டு வர ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். அதுவும் செகண்ட் பார்ட்டில் சொல்லுவார். அதை இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமாக தேவன் உன்னை நியாயத்தை கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நீ அறிவி. எப்படி நிறுத்துவாருன்னா, அநேக காரியத்தை விட்டு விலக்கி கொண்டு வர ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். இன்றைக்கி நிறைய பேர் அதை புரியலங்க. நிறைய பேர் என்ன செய்தாங்கன்னு அறியவே இல்லை. அப்போ என்னவா இருக்கலாம் மனுஷன்? அடுத்த வசனம் 10ஆவது படிக்கிற பாருங்க. நீ உன் இதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாமிசத்திலிருந்து தீங்கை நீக்கி போடு. இளம் வாலிபமே மாயே. இளம் வாலிபமே என்னவா மாழையாக போகுது. இந்த மாயத்தினுடைய ஒரு பகுதி தான் சாலமோன் ராஜாவை பற்றி ஒரு சின்ன செய்தியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்துகிறார். இந்த புத்தகத்தை எழுதப்பட்ட நீதிமொழி, பிரசங்கி, உன்னத பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழ்நிலையை பார்க்க முடியும். இந்த சாலமோன் ராஜாவான பிற்பாடு இந்த ஜனங்கள் மத்தியில் எப்படி வாழணும் என்று கற்றுக்கொள்ள தேவனிடத்தில் ஒரு வாசம் போட்டு, அதாவது ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு முன்பாக பிரியமானதாக செய்து முடிக்கும் போது ஏற்ற நாணயத்தையும் அறிவும் ஜீவனை தேவன் கொடுத்தார். ஐஸ்வர்யத்தையும் மகிமை ஜீவனு கொடுத்தார் என்று 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை பார்ப்போம். அப்போ இத்தனையும் கர்த்தர் கொடுத்திருந்து அவன் பராமரித்த வாழ்க்கையை கொஞ்சம் நினைக்கப்படும் போது குறிப்பிட்ட காலத்துக்கு வசதி வாய்ப்புகள் மனிதனுக்கும் இல்லை வாழ்க்கைக்கு ஏற்பட்டு உயர்ந்த இடத்து கொண்டு போகும்போது மனிதனுக்கு நேர ஒரே ஒரு ஃபாலோ என்னன்னா உலக சிற்பன்பு ஆசைகள் தான். அந்த ஆசையை கொடுத்து தான் இங்கே பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படித்தோம். அப்போ எப்படி படிக்கிறேன், மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. நீ உன் இதயத்தின் சஞ்சலத்தையும் உன் மாமசத்திலிருந்து தீங்கி நீக்கி போடு. இளவயது வாலிபமே மாயே. அப்போ நீக்கி போடுகிற வாலிபர்களாக இன்னைக்கு இருக்கிறார்களான்னு கேட்டால் கிடையாது.
தேவ சமூகத்திலிருந்து எதையாவது சொல்லப்படும் போது கேட்டு அதன்படி நடக்கிறார்களா என்றால் கிடையாது. இது வாலிபர் மட்டுமல்ல, பலர்களையும் பார்க்க முடியும். அநேக குடும்பத்தார் சார்ந்தவர்கள் கூட இருக்கலாம். உலகத்தில் அநேக காரியத்தில் மேன்மைப்படுத்தி வைத்திருப்பார் ஆண்டவர். உங்களை உயர்ந்த இடத்துல வைத்திருப்பாங்க. இயேசுவை பற்றி ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஆனால் உலக சின்பத்துக்கு ஒரு பகுதியில் அடிமைப்பட்டு இப்படி தான் விழுந்து கிடப்பாங்க. அப்போ சாலமோன் ராஜாவுக்கு என்ன ஆசைகள் வருதுன்னு சொன்னால், இத்தனை பதவி கர்த்தர் கொடுத்து நல்லா இருக்கும். அந்த நீ ராஜாக்கள் புத்தகத்தை படித்து பாருங்க. ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை படித்து முடிக்கிற நேரத்தில் பார்க்காம அந்த ஆசீர்வாதம் கிடைத்த 12ஆம் வசனம் படிக்கும் போது சொல்லுவாங்க, அந்த தேசத்தில் 2 சகோதரி கடந்து வந்து தன்னுடைய பிள்ளை மரணத்துக்கு ஏற்பட்டதுக்காக ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வருவாங்க. அந்த நியாய தீர்ப்புக்கு ஏற்ற பதிலை கொடுத்து அனுப்பான். மரித்த சகோதரி அழுவதை போல் அழுவார். கடினமான அழ இருக்கும். ஆனால் அந்த மரிக்காத ஒரு இருப்பா இல்லையா, அவன் தன் பிள்ளைகளுக்காக ரொம்ப கலங்குவான். அப்போ அவன் அந்த அழுத சகோதரி தப்பான ஒரு மெசேஜை கொண்டு வராது தெரிஞ்சதுமே, தன் இருப்பதை மரணத்தை விரும்புகிறத காட்டிலும் தன் மகனே அங்கே இருக்கட்டுமே என்று தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு வாலிபரை கொடுத்து தெளிவாக சாலமோன் ராஜா நிமித்தமாக உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட நாணத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். இது நீங்கள் 1 ராஜாக்கள் புத்தகத்தை 3ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அவர் கேட்டு நாணத்தை கர்த்தர் கொடுப்பார். 1 ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை தொடர்ந்து படிக்கப்படும் ரொம்ப அழகாக இருக்கும். அது படித்து முடிக்கப்படும் நாணத்தை கொடுத்த உடனே பார்க்கறது 2 சகோதரிகளை பார்க்குறாரு. அவன் கேட்ட கேள்வி, ஒரு சகோதரி மரித்து, ஒரு சகோதரியுடைய பிள்ளை மரித்து போகுது, இன்னொரு சகோதரி பிள்ளை உயிரோடு இருக்குது. அப்போ இந்த பிள்ளைகளுக்காக 2 பேரும் போராடப்படும் போது அதில் ஒரு சகோதரி தன் அன்பன் நம்ம பிள்ளை இப்படிப்பட்ட அவமானத்தை மரணத்துக்கு ஏதாவது ஒப்பு கொடுப்பதை காட்டிலும் ஏன் ஜீவனோடு இருக்கட்டும் என்று அர்ப்பணிக்கும் போது அவளால் இவரே நீதிமான் என்று சாலமோன் ராஜா சொல்லக்கூடிய நாணத்தை கற்றுக் கொடுப்பார். இன்னைக்கு வாழ்க்கையில் நம்மளை எத்தனையோ காரியத்தை உணர்த்திருப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ சூழ்நிலையை உணர்த்திருப்பார். ஆனால் நம்ம அதுலேருந்து வரமான்னு கேட்டால் இப்படிப்பட்ட தீங்கில் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவன் நிறைய விஷயத்த சொல்லுவார். சகாரியா 7:13 சொல்லுவார், நான் கூப்பிடுகிறேன், நீ கேட்காத கடந்து போகிறார். அப்போ நிறைய விஷயத்தை நம்ம சுவிசேஷத்தில் அறிவிக்கும் போது கேட்டும் கேட்காத நம்ம கடந்து பயணிப்போம். அப்போ கடந்து பயணிக்கப்படும் போது சில விஷயத்தில் அகப்படக்கூடிய சூழ்நிலை, இதில் அவமானம் நமக்கு நேரிட காரணம் என்னடான்னா, கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்குறமான்னு கேட்டால் அந்த பருவ காலத்தில் கேட்பது கிடையாது. உலக சிற்றின்பத்தில் அடிமைப்படுகிறோம். அதுதான் இங்கே பிரசங்க புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். படிக்கிறேன் கேளுங்க. உங்ககிட்ட இருபுறம் கருக்குள்ள பட்டையாக இருந்தால் மறுபடியும் சொல்கிறேன், வேத புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு நீங்கள் இதை கேட்டீங்கன்னு சொன்னால் தெளிவடைய முடியும். ஒரு வகையில் செய்திகள், மறுவழியில் நீ வேதத்தை படிப்பதற்கு தேவனுக்கு பிரியமானதாக இருக்கும். அது படிக்கிற பாருங்கள், ஒரு ஸ்ட்ரிப் மட்டும் படிக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நீ உன் பருவ காலத்தில் நீ உன் வாலிப பருவத்திலே உன் சிருஷ்டிகர நினை தீங்கு நாள் வர முன்பே. எப்போனா தீங்கு நாள் வர முன்பே யாரை நினைக்க சொல்றாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினை. நம்ம சிருஷ்டிகரை நினைக்கிறோமான்னு கேட்டால் நினைக்கிறது கிடையாது. பெற்றவங்க நினைக்கிறோமான்னு கேட்டால் நினைக்கிறது கிடையாது. சகோதரன் நினைக்கிறோமான்னு கேட்டால் நினைக்கிறது கிடையாது. அப்போ அந்த பருவ காலத்தில் எத்தனை விதமான எதிர்பார்த்த செயலெல்லாம் நம்ம பார்ப்போம். இதில் ரொம்ப ஒரு வசனம் கூட இருக்கும். நம்ம புத்தகத்தில் சகாரியில் படிக்கும் போது கூட இந்த சகோதரன் போது எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துவார் ஆண்டவர். சகாரியா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் போது சகோதரன் கொடுத்த ஒரு வசனம், சேனின் கர்த்தர் விளைத்தது என்னவென்றால், நீ உண்மையாக நியாயம் தீர்த்து அவனவன் தன் சகோதரனுக்கும் தயவு இரக்கம் செய்து விதவிகள் திற்கின்ற பிள்ளைகளையும் பரதேசிகளும் சிறுமையானவர் ஒடுக்காமல் உங்கள் இதயத்தையும் தன் சகோதரனுக்கு விரோதமாக தன் இதயத்தையும் தீங்கை நினைக்காதிருவாயா என்றார். தன் சகோதரனுக்கு என்ன பண்ற? தீங்கி நினைக்காதபடி மற்றவங்களுக்கு விரோதமாக விதவைகளாக இருக்கும், திற்கின்ற பிள்ளைகளாக இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் ஏமாத்திடுவாங்க. என்னன்னா உலக சிற்பென்ற பாவத்துக்கு உள்ளரிக்கப்படும் போது அதுதான் மிகால ரொம்ப அழகாக இருக்கும். அது ரொம்ப 7ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது 8ஆம் வசனம் படிக்கும் போது அப்போ அநேக சூழ்நிலை அங்கே படிக்கும் போது திட்டமாக சொல்லுவார், நீ நான் விழுந்தேன் என்று நீ சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன்னு கடவுள்களிடத்தில் அந்த காலத்தை கொடுத்து ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கான். இன்னைக்கு விழுந்து கிடக்கிற எத்தனை வாலிபர் எப்படி வந்து கிடக்கிறான்? இப்படி தான் விழுந்து கிடக்கிறான். அது மிகால ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஏன்னா அநேக காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையே மிகால சொல்லப்பட்டிருக்கும். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன் பாருங்கள், மறுபடியும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கூட படிச்சிங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்
அதோடைய காரியத்தை பார்க்கும்போது. அப்போ இன்ட்ரெஸ்டிங் ஏன் வருதுனாலும் வாழ்க்கையில் எண்ணத்தை நம்ம பயந்து கிடக்கிறோம், எங்கே விழுந்து கிடக்கிறோம். 8ஆம் வசனம் பார்க்கிறார், என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் என்று வெளிச்சத்தில் கொண்டு வர. இந்த உலகம் நம்மளை பார்த்து பரிகாசத்தோடு சிரிச்சு கிண்டல் அடிக்கிறத பார்க்க முடியும் இல்லையா? விழுந்து கிடக்கும் போது சில காலத்துக்கு முன்னாடி கூட ஒருவர் என்ன ரொம்ப பேசுகிறார், எப்பவுமே அது என் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். ஏன் அவரை பேசுகிறாரு? என் தாயார் என்ன பண்ணாங்க யோசிக்கும் போது, என் தாயார்லாம் ஒரு காரணமே கிடையாது, அவங்கள ஒரு காலத்தில் நல்லா பார்த்தவங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறன்னா துஷ்டமாக அவர் பேசுவார், தன்னுடைய கௌரவமாக பெருமையாக தன் மனைவி எதிரிலையோ தன் சகோதரி இடத்துலையோ இல்லை உலகத்தின் மத்தியிலோ என்னை அவர் அசிங்கப்படுத்துவது அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பான ஒரு காரியம். அதாவது பெரிய ஒரு வெற்றி கண்டதை போல செய்வார். ஆனால் ஒவ்வொரு முறையும் பார்த்தோன்னா நீ சும்மாருன்னு ஆண்டவர் எனக்கு சொல்லுவார். யுத்தம் கர்த்தருடையது என்று யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனப்படி சிலர் விழும்படி பார்ப்பான். சங்கீத புத்தகம் 118, 13 படி என்னை விழும்படி அவன் தள்ளினாலும் கர்த்தர் எனக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். அப்போ இங்கே யாத்திராகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தின்படியாக கர்த்தர் சொல்ற யுத்தம் கர்த்தருடையது. அப்போ என்ன யுத்தம் வரும்போது எதிர்நோக்கக்கூடிய ஜனங்களை பார்க்கும்போது ஒரு பக்கம் ஒருவன் பின்தொடர்ந்து பயணிப்பான். முன்னாடி பார்க்கப்படும் போது பெரிய ஒரு கடல், செங்கடல் இருக்குது. இவனை தப்பித்து அங்கே ஓடினாலும் தண்ணியில் விழுந்து மறண்டு போகும். இப்படி தான் உலகத்தில் இருக்கிற மனுஷன் வாலிப பருவத்தில் எதனால் விழுந்து போகிறான்? உலக சிற்பம் கடலை போல் இருக்குது, அதில் விழுந்து மரித்து போகக்கூடிய சூழ்நிலை இருப்பான். ஆனால் கடவுளை நீ நம்பினா அந்த பிரச்சனை ஒன்றில்லாதபடி கடந்து பயணிக்க உதவி செய்வார். பின்தொடர்ந்து வர ஜனங்களிலிருந்து விடுவிப்பார். முன்னாருக்கு கடல் போல நமக்கு பிரச்சனை கொண்டு வந்து சூழ்ந்து நிற்கிற அந்த பிரச்சனை இரண்டாக்கி அது நடுவாக நம்ம பயணிப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா சாலமோன் ராஜாவை தேவன் எப்படி கொண்டு வந்து பயணித்தாரோ அப்படித்தான் இங்கே. அப்போ சாலமோன் ராஜாவுக்கு என்னன்னா ஒரு அதிகாரப்பூர்வமாக இருந்து இது சொல்லிட்டு சொல்லுவார், ஆண்டவர் என்னிடத்துல வராதே, உங்ககிட்ட நான் ஒன்று கொடுத்துருக்கிறேன், அது எடுத்து பயணி எனது செங்கோலை எடுத்து பயணிக்கப்படும் போது கடல் ரெண்டாக போகுமோ, இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை கூட நீங்கள் எடுத்து பயன்படுத்தால் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாம் காரியம் வாய்க்காதபடி கர்த்தர் நிர்மூலமாக்குவார். அப்போ வாலிபன் எதனால சுத்திகரிக்கணுங்க? சங்கி 119:9 படி வாலிபன் எதனால தன் வசனத்தால் தான் சுத்திகரிக்க முடியும், வேற எதனாலையும் சுத்திகரிக்க முடியாது. அப்போ அந்த பருவ காலத்தில் இருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய அகப்பட்டு கொண்டு பாவத்தில் விழுந்து கிடக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ சாலமோன் ராஜாவின் பார்க்குற வாழ்க்கையை பார்க்கப்படும் போது யோசிச்சு பாருங்க. அவன் வாழ்க்கையில் படிக்கப்படும் போது 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது ஒரு டீட்டெயில்ஸாக ஒரு காரியத்தை 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனம் 4ஆம் வசனம் வரைக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா உலக சிற்றின்பத்துக்கான வாலிப பருவத்தில் என்ன பண்ணுறான்? பாவத்துக்குரிய சூழ்நிலை உலகத்தினுடைய எண்ணத்துக்கு தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அங்கே அர்ப்பணித்து விக்கிரகத்துக்குரிய காரியத்துக்கெல்லாம் தன்னை அடிமைப்படுகிறான். வாழ்க்கையில் அநேக காரியத்தை அடிமைப்படும் போது அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பனாகி ஆபிரகாம் போல் உன் இதயம் கிடையாது என்று பதிவை இழந்து போகிறான். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போற காரணங்கள் என்ன? நிறைய வசனம் எடுக்கலாம். ஏற்கனவே நேற்று தினத்தை எடுத்தது இன்னைக்கு அனுப்ப முடியாத காரணம் 20 நிமிஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் செய்தி அனுப்பும்போது இன்னைக்கு ஒருத்தர் வேறுபட்டு பேசுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய காரியத்தை பார்க்கப்படும் போது எல்லாத்தையும் இழந்து போன சாலமோனுக்கு இழந்து போன காரணம் என்னடான்னு சொன்னா, உலக சிற்பன்பத்துக்கு இத்தனை மனைவி இத்தனை காரியத்தை கொடுத்து திட்டமா இருக்கும். நீ 1 ராஜாக்கள் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை பச்சுனா சொல்லிட்டு சொல்லுவாரு, உன் தகப்பனாகி ஆபரம் போல் உன் இதயம் இல்லைன்னு சொல்லுவார். இன்னைக்கு உன் தகப்பனுக்கும் தாய்க்கு விரோதமாக பிள்ளைகளாகி நீங்க என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எந்த வயது உள்ளவர்களும் எனக்கு தெரியாது, ஆனா உன் தகப்பனை இன்னைக்கு உலகமத்தில் சொல்லுவீங்க, என் தகப்பனார் தான் எனக்கு முக்கியம், தாயார் தான் எனக்கு முக்கியம், சகோதரர் தான் முக்கியம்னு. கொஞ்சம் வேதத்தை படிக்க படிக்க நிறைய வித்தியாசத்தை தேவன் கற்றுக் கொடுத்திருப்பார். அப்போ நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்குன்னா ஒரு இடத்துல பார்த்தோன்னா சகாரியா புத்தகத்தில் 7ஆம் வசனம் பார்த்தோன்னா சகோதரர்களுக்கும் உலகத்துக்கும் நீ என்ன பண்ற? ஒரு வேறுபட்ட சிந்தனைக்கு தவறான ஒரு விஷயத்த சொல்ல நீ செய்யத தேவன் அவங்க பார்த்தனா ரொம்ப படிக்கல. நான் அருமையாக இருக்கும் சில வசனங்கள் படிக்கப்படும் நம்மளை சந்தோஷப்படுத்துவார் ஆண்டவர். அப்போ ஏன் சந்தோஷப்படுத்துறாருன்னு பார்த்தா அந்த வார்த்தைகள் மிக 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கப்படும் போது அந்த வசனங்கள் படியே இங்கே அழகா சொல்லி கொடுப்பாரு. இங்கே சகாரியா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கிற பாருங்க. சேனின் கர்த்தர் உரைத்தது என்னவென்றால், நீ உண்மை உள்ளவனாக நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கம் செய்தால்
சிறுமை, அதாவது விதவிகளும் தெற்கற்ற பிள்ளைகளுக்கும் பரதேசிகளுக்கும் சிறுமையானவர்களுக்கும் ஒடுக்காமல் உங்கள் இதயத்தை தன் சகோதரிக்கு விரோதமாக தன் இதயத்தின் தீங்கை நினைக்காமல் இருங்கள் என்றார். இன்னைக்கு எத்தனை பேர் சகரியா புத்தகத்தின்படி இருக்குது தெரியுமா? இன்னைக்கு எத்தனை பேர் சகோதரிக்கு விரோதமாக தவறு பண்ணி கொண்டு உலகத்தில் தவறு பண்ணி இந்த வாலிப பருவத்தில் எத்தனை விஷயத்தில் விழுந்து கிடக்கிறீங்க? வாலிபன் எதனால் சுத்திகரிப்பான்? தன் வசனம் தாங்க. சங்கீதம் 119:9 வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை தர என்று 18 வசனம் சொல்லுது என்று சொன்னால், இந்த வேதத்தை நீ எடுத்து படித்தால் உன் கண்கள் தெளிவடையும். உன் இதயத்துக்கு சாலமோன் ராஜா போய் பதவி இழந்து போது போல இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறீங்க. எத்தனை குடும்பத்தார், எத்தனை பெரியவர்கள் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் எப்போ இழந்து போறீங்கன்னா, உலக சிற்பம் உள்ளத்துல வந்துச்சுனான்னு சொன்னால் கர்த்தர் என்ற இரட்சகரை மறந்து போறீங்க. அதுதான் உன் சிருஷ்டிகரை நனே என்று பிரசங்கி புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லுவோம். உன் சிருஷ்டிகரை அடைத்து அதிகாலையும் நீங்க சோத்திர பலியிட்டு வேதத்தை படிச்சு பாருங்க. சாலமோன் ராஜா இழந்துவது போல நீங்க இழந்து போயிருக்கிறீங்க. அதெல்லாம் விட்டு விலகி வந்தால் இன்னைக்கு என் தேவனா கர்த்தர் மிகால வாசிக்கப்பட்டதை போல என்ன பண்றான்? 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் போது மறுபடியும் ஒரு வீசை உன் மேலே எறிவு, பாவத்தின் அக்கிரமத்தின் சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுவென்றாரு. உன் பாவத்தின் அக்கிரமத்தின் சமுத்திர ஆழத்தில் போடும் என்றால் பார்க்கிற இந்த வினாடிலிருந்து நீ அறிக்கை செய்து ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. இனி வர நாட்களில் சோத்திர பலியோடு வேதத்தை படிச்சு பாரு. உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கு. எதை நினைத்து கலங்கி தவித்து கொண்டிருக்கிறியோ அத்தனை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். என் அன்பால் நேசிக்கும் நல்ல பிதாவே, கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். என் தேவனா கர்த்தர் வல்லமையான வார்த்தை கொடுத்தீர், அதற்கு சோதர கர்த்தாவே மகிமை மேல் மகிமடைந்து இதை பார்க்கிற அந்த வினாடியே மனித இதயங்கள் மாறட்டும், மனமகிழ்ச்சியோடு வாழட்டும், முன்னாள் மகிழப்படட்டும். பெரிய கேசு முழுப்பினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்.